அண்ணே திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போறாங்க. 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போறாங்க. அவரே எப்படா வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவனிற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். எப்படி சொல்லணும் என்பதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பார்த்துக் கொள்வார். கூட்டணி ஒற்றுமையா கிடையாது. பேரளவுக்கு மேடைக்காக தான் பாஜகவினர் அம்மா புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மோடி கூட அதை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. ஒற்றுமை இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்றாங்க. திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போறாங்க. 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போறாங்க. அவரே எப்படா வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் அந்த கூட்டணியில சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஏன் திமுக சொல்றாங்க எல்லோருக்கும் ஒரு சீட்டு குறைக்க போறோம், ஏன்னா தேமுதிகவுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறாரு எனக்கு தெரியாது. அவர் மனசுல சந்தோஷமா இல்லை என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரும் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வது சந்தர்ப்பவாதத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்க கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போறாங்க. அவங்க இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க யார் வர வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. அமைச்சர்களாக பணிபுரிந்தவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து பணி செய்வங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. மக்களுடைய பல்ச புரிஞ்சு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு அதான் பாக்குறாங்க, ஸ்டெபிலிட்டி. இன்னைக்கு மக்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. 2026 ஏப்ரல் நீங்க பார்க்க போறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட போறாங்க. அது விஜயனுடைய பேச்சு. அவர் திட்டுறது தமிழ்நாட்டு மக்களா திட்டுறதா அவர் எடுத்துக்கிறாரு. அவரை பொறுத்து, எங்களை பொறுத்தவரை அரசியல்ல ஒரு விமர்சனம் என்பது எல்லோருக்கு மேலே வைக்கத்தான் போறாங்க. விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். நம்ம மேல விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய குறிப்பிட்ட மாதிரி டிஎம்கே அகற்ற டிடிவி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.